ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சதனுஷ்டான தர்ப்பணத்தின் 12வது பிரதிபலனத்தில் உள்ள விசாரத்தை இன்றைய பூர்வர்கள் பாதையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரபன்னர்கள் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கிருஹங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது திருமணி சேவித்தல் என்பதை செய்வதில்லை. இது எதனாலே, இது சரியா தவறா என்பதுதான் இந்த விசாரத்தின் நோக்கம். ஏன் திருவாராதனம் செய்யும் பொழுது திருமணி சேவித்தல் அது பண்ணுவதில்லை கிருஹங்களிலே? ஆனால் எல்லா கோவில்களிலும் பார்த்தால் திருவாராதனம் அப்படின்னாலே அந்த திருமணியை ஒலித்துத்தான் அந்த திருவாராதனம் நடக்கும். இப்போ திருமணி சேவிக்கும் பொழுது அர்க்கியம் சமரயத்திலும் தூப தீபங்கள் காட்டும் பொழுதும் தளிகை நிவேதனம் செய்யும் பொழுதும் எம்பெருமானுக்கு திருமணி சேவிக்கப்படும். நல்ல பெரிய பெரிய திருமணிகள்லாம் கோயில்களில் வைத்து கொண்டு சேவிப்பார்கள். அந்த திருமணியில் தேவதைகளை எல்லாம் பிரதிஷ்டை செய்து அந்த திருமணியை வாசிப்பார்கள். இது கோவில்களிலே எம்பெருமானுக்கு நடக்கிறது. ஆனால் கிருஹங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது மணவாள மாமுனிகள் அவருடைய அஷ்டதிக்கஜங்களின் சிஷ்யர்கள் யாவருமே இந்த திருமணி சேவித்தல்ங்கிறத பண்ணுவதில்லை. வைஷ்ணவர்களுக்குள்ளேயே சிலருக்கு திருமணிகள் உண்டு, சிலர் திருவாராதனத்திற்கு திருமணி கிடையாது என்கிற இந்த பேதம் ஏன் இருக்கிறது? என் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்குள்ளேயே பார்த்தோமாகில் பராசர பட்டர் அவருடைய வம்சத்திலே உதித்தவர்கள் அவர்களுடைய திருமாளிகையிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது இன்றும் திருமணி சேவிக்கிறார்கள். ஆனால் மணவாள மாமுனிகள் அவருடைய அஷ்டதி கஜங்கள் சம்பந்தம் பெற்ற யாரும் கிருஹங்களிலே, இப்போ கோவில்களில் திருமணி உண்டு, கிருஹங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது திருமணி சேவிப்பதில்லை. இதற்கு காரணம் என்ன என்பதுதான் கேள்வி. அதற்கு முதல்ல காரணம் என்னன்னா வச்சனம். எதுவா இருந்தாலும் ஒரு பிரமாணத்தை அனுசரித்துத்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த பிரமாணம் எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் நாம் அதை பண்ணுதல்ங்கிறது உச்சிதமாக இருக்கும். இப்ப முதலிலே சதனுஷ்டான தர்ப்பணத்திலே அந்த பிரமாணத்தை காட்டுகிறார். கண்டாநாதம் ததாவாத்தியம் நிருத்த கீதாதி காண்யபி கிருஹார்ச்சனே யஹ் குருதே ரௌரவம் நரகம் ரஜேத் அப்படின்னு ஒரு வாக்கியம். இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, கிருஹங்களிலே கண்டாநாதத்தை ஒலிக்கக்கூடாது. வாத்தியம், அதாவது ஆடல் பாடல் மற்றும் வாத்தியங்கள் இது எல்லாமே உண்டு கோவில்களிலே. இப்போ எம்பெருமான் முன்னாடி நல்ல பாடுதல், எம்பெருமான் முன்னாடி ஆடுதல், எம்பெருமானுக்கு வாத்தியம் வாசித்தல், எம்பெருமானுக்கு திருமணி சேவித்தல் இது எல்லாம் கோவில்களில் உண்டு. ஆனால் கிருஹார்ச்சை, அதாவது வீட்டிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது இதை பண்ணுவதில்லை, பண்ணக்கூடாதுன்னு இந்த வச்சனமானது சொல்கிறது. அதே போல ஹயக்ரீவ சம்ஹிதை என்கிற சம்ஹிதையிலே பிரபத்தௌ நியதோ விப்ரஹ பிரத்யகம் பத்மசம்பவ கிருஹார்ச்சன விதௌ சங்கம் கண்டாநாதஞ்ச வர்ச்சயேத் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்போ பிரபத்தியிலே நியத்தமாக இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் கிருஹார்ச்சன விதௌ, கிருஹங்களிலே அர்ச்சனம், கிருஹங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது சங்கநாதத்தையும் கண்டாநாதத்தையும் விட வேண்டும். அதை விட்டு மற்ற விஷயங்களையெல்லாம் மட்டும் கிருஹங்களிலே பின்பற்ற வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரி சம்ஹிதைகளிலே வச்சனம் இருப்பதாலே நாம் செய்வதில்லை அப்படின்னு முதல்ல கூறினர். இப்போ பல பேர் செய்கிறார்களே, இப்போ செய்யக்கூடியவர்களுக்கும் சம்ஹிதையில் வச்சனம் இருக்குமே. இப்போ அவர்கள் செய்வதற்கு வச்சனம் இருக்கிறது, நாம் செய்யக்கூடாது என்பதற்கு வச்சனம் இருக்கிறது. இதற்கு நடுவிலே எப்படி சமாதானம் ஏற்பட முடியும்? இப்போ செய்யணுமா செய்யக்கூடாதா? ரெண்டுமே சாஸ்திரங்கள் தான் சொல்கிறது. செய்யின்னு சொல்கிறது, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய சமாதானம் யார் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பொறுத்து அமைகிறது. அதாவது ஆகமங்கள்லேயே நாம் பார்த்தோமாகில் ஆகமங்கள்லேயே பற்பல ஆகமங்கள் பற்பல விதிகளை விதிக்கின்றன. ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய திருவாராதனம் மற்றொரு கோவிலில் நடக்கிற மாதிரி இல்லை, அதில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கிறது. இந்த கோவிலில் அர்க்கியம் இப்படி இருக்கு, அந்த கோவிலில் அர்க்கியம் அப்படி இருக்கு, இந்த கோவிலில் 5 வட்டில்கள்னால திருவாராதனம் பண்ணுகிறார்கள், அந்த கோவிலில் 3 வட்டில்கள்னால திருவாராதனம் பண்ணுகிறார்கள்னு இந்த மாதிரி பற்பல பேதங்கள் நாம் பார்க்கிறோம் திருவாராதன கிரமத்திலே. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அப்போ மணி சேவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும், மணி சேவிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த இரண்டையும் பின்பற்றி தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நியமித்திருக்கிறார்கள்.
இப்போ இது ஒரு அடிப்படையாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, நமக்கு வழக்கம் இல்லையா? நம்முடைய கிரகங்களிலே எப்படி வழக்கம், நம்முடைய ஆச்சாரியன் திருமாளிகைகள்ல எப்படி வழக்கம், அதுபோலே நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய சமாதானம். ஆனாலும் இந்த பதிவு எதற்காகன்னா, மணி அடிக்காமல் இருக்கோமே, இது தவறில்லையான்னு ஒரு எண்ணம் நமக்கு எழக்கூடாது. ஆகையாலே மணி அடிக்காமல் இருந்தால் கூட அது ஒரு சரிதான், சில பிரமாணங்களை கொண்டு அது சரியாகத்தான் இருக்கும் நம் ஆச்சாரியர்கள் வைத்திருப்பதுங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்கு தான் சதனுஷ்டான தர்ப்பணத்துல இந்த விசாரமே பண்ணி இருக்கிறார். இப்ப சில கேள்விகளை அவரே எடுத்துக்கொள்கிறார். என்னன்னா, வாசிஷ்ட சம்ஹிதையிலே இப்படி ஒரு வச்சனங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குரு கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வான லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இன்னொரு பிரமாணங்கள்ல சர்வ வாத்தியமயி கண்டா கேசவஸ்ய சதா பிரியா வாதனால் லபதே புண்ணியம் யஜ்ஞகோட்டி சதோத்பவம் சர்வேஷாமப்யலாபேது சங்கமேகம் விசிஷ்யதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவதைகளையெல்லாம் அந்த இடத்துக்கு வரவழைக்கணும், அங்க இருக்கக்கூடிய தீய ராட்சசர்களை எல்லாம் விரட்ட வேண்டும். இதுதான் கண்டாரவத்திற்கு பிரயோஜனம். இப்ப அந்த திருமணி சேவித்தால் அங்க இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எம்பெருமான் திருவாராதனத்திற்காக வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தீய ராட்சசர்கள் பேய் பிசாசெல்லாம் தெளித்து ஓடுகின்றன அப்படின்னு இந்த பிரமாணம் சொல்கிறது. இப்ப எல்லா வாத்தியமாகவும் இந்த கண்டா ஆகிறது. இப்ப எல்லா வாத்தியத்தின் ஸ்தானத்திலும் இந்த மணி இருக்கிறது. ஆகையாலே இந்த மணி சேவித்தோமாகில் யஜ்ஞ கோட்டி சதோத்பவம் புண்ணியம் லபதே, இப்ப நிறைய புண்ணியத்தை இவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப எந்த வாத்தியமுமே இல்லை, மணியும் இல்லைன்னா சங்காமாது, அப்ப சங்காது அது ஊத வேண்டும் எம்பெருமான் திருவாராதனத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சங்குன்னா இந்த காலத்துல ஏதோ ஒரு அமங்கலமான பதார்த்தமாக போய்விட்டது சங்கினுடைய ஒலி. அது அப்படி கிடையாது, அது ரொம்ப மங்களமான வாத்தியம்தான். இன்றும் பெரிய பெருமாள் திருவாராதனத்திலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த சங்காரவம், அந்த சங்கின் துவனியானது சேர்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இப்படிலாம் சங்கத்தோடு கண்டாரவத்தை, அதாவது திருமணியை சேவிக்க வேண்டும்னு சொல்லி இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்ப இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் அகற்ற வேண்டும், தேவதைகளை எல்லாம் அழைக்க வேண்டும் என்பதற்காக கண்டாரவம் சேவிக்கப்படுகிறதுன்னு. இப்ப கண்டாரவம் சேவிக்காத பொழுது இந்த ராட்சசர்களின் கமனம், தேவதைகளின் ஆகமனம், இது ரெண்டும் எப்படி நடக்கும்? நடக்காதே. இப்ப கண்டாரவம் தேவைதானே, நீங்கள் ஏன் சேவிப்பதில்லை என்று இது கேள்வி வருகிறது. அதற்கு நல்ல ஒரு பதில் என்ன கூறப்படுகிறதுன்னா, இது சச்சரித்திர பரித்ராணத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சதனுஷ்டான தர்ப்பணத்திலும் ரொம்ப நல்ல விதத்திலே பதில் கூறியிருக்கிறார். உத்பதந்து ச பூதாயே பிருத்திவியந்தர வாசினஹ ஏ சாத்திர விக்னகர்த்தாரஹ தேனஷ்யன் துவாக்ஞயா ஹரேஹே அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தோடு சேர்ந்த புரோக்ஷணத்தினாலே எம்பெருமான் திருவாராதனத்திலே இந்த யாக பூமியை புரோக்ஷித்தல் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மணவாள மாமனிகள் அருளி செய்த திருவாராதனத்திலும் அந்த துவயத்தினுடைய உத்தரவாக்கியத்தினாலே இந்த யாக பூமியை புரோக்ஷித்தல், யாகம் அப்படின்னா திருவாராதனம். இந்த திருவாராதனம் நாம் எந்த இடத்திலே பண்ணுகிறோமோ அந்த இடத்த சுத்தி புரோக்ஷணம் பண்ணி கொள்ள வேண்டும், நம்மையும் புரோக்ஷித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஜியர்படியிலே ஸ்பஷ்டமாக கூறியிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி புரோக்ஷணம் பண்ணுவதினாலேயே என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த ராட்சசர்களின் அபகமனம், அந்த ராட்சசர்கள் அவ்விடத்தை விட்டு போகிறார்கள், நல்லதும் அவ்விடத்தை தேடி வருகிறது. ஆகையாலே தனியாக இதற்காக மணி ஒலித்தல்ங்கிறது தேவையில்லை, இந்த மாதிரி புரோக்ஷித்தல்னாலேயே நமக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவ்விடத்துல சதனுஷ்டான தர்ப்பணத்திலே இன்னும் கூறுகிறார். வசந்தி கில தெய்வதான் அவிரதம் சதாம் சந்நிதௌ பிசாச்ச முக துர்கிரஹா ஸ்வபசரந்தி பீதாஸ்வயம் ஹரிர் திரமிட சூக்தி ஹரிர் திரமிடசூரி சூக்தி அமிர்தபான பத்தாதரஹ ததத்ர ஹரிபூஜனே பரிஹரந்தி கண்டாமமி அப்படின்னு. எவ்விடத்திலே பிரபன்னனான ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கிறானோ அவ்விடத்திலேயே எல்லா தேவதைகளும் வந்து வசிக்கின்றன.
இப்போ ஒரு சாதாரண அதிகாரிக்கு சொல்லப்பட்டதும் பிரபன்னனுக்கு சொல்லப்பட்டதும் ஒண்ணு கிடையாது. இப்ப சாதாரண அதிகாரி, ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதன், இப்ப ஒரு ஏதோ ஒரு ஆசையினாலே திருவாராதனம் பண்ணி அந்த திருவாராதனத்தினாலே புண்ணியத்தையோ இல்ல ஏதோ ஒரு தன லாபத்தையோ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரயோஜனத்திற்காக திருவாராதனம் பண்ணக்கூடியவனும், எம்பெருமானை மகிழ்விக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு திருவாராதனம் பண்ணக்கூடியவனும் ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த மாதிரி பிரபன்னனாக அனன்ய பிரயோஜனனாக இருக்கக்கூடியவன் எங்கு இருக்கிறானோ அந்த இடத்தை காட்டிலும் புனிதமானது இன்னொன்னு கிடையாது. அவ்விடத்திலே எந்த ஒரு பிசாச்சமுக துர்கிரகாக, இப்ப அந்த இடத்துல யாரும் துஷ்டர்கள் யாரும் இருக்க மாட்டா. அவன் திருவடி படுவோன்னு நினைச்சு பயந்து விடுவான். யமன் கூட பரிஹர மதுசூதன பிரபன்னான்னு சொன்னானே, இப்ப யமன் கூட பயந்து கொண்டிருப்பான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்து. ஆகையாலே தனியாக இதற்காக மணி அடிக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கும் இடத்திலேயே புரோக்ஷணம் முதலான மந்திர பட்டணங்கள் முதலானவைகள்னாலேயே அது நடக்கிறது. ஆகையாலே இந்த ஒரு கேள்வி நிற்காது. என்னது, ராட்சசர்களை விரட்டுவதற்காகவும் தேவதைகளை அழைப்பதற்காகவும் மணி அடித்தல்ங்கிறது பண்ணணுமே அப்படிங்கிற கேள்வி, அது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் புரோக்ஷணம் முதலான கர்மங்களினாலேயே செய்யப்படபடியினாலே தனியாக மணி தேவையில்லைன்னு பதில் சொன்னார். இவ்விடத்துல அழகா சொல்றார், ஹரிஹி திரமிட சூரி சூக்தி அமிர்தபான பத்தாதரஹா. எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஆழ்வார்களின் அருளி செயலை கேட்க வேண்டும்ங்கிற இதுல ஆசை உடையவன். ஆகையாலே தான் அந்த சமயத்துல மணியும் அடிச்சா அவனுக்கு எது பிடிக்கும்? ஆழ்வார்கள் அருளி செயல் பிடிக்குமா, மணி பிடிக்குமா? அப்படின்னு ஆழ்வார்கள் அருளி செயலின் அமிர்தத்தை பருகுவதற்குன்னு ஆசை இருக்கக்கூடியவன். ஆகையாலே தான் திருவாராதனத்திலே மணி சேவிப்பதில்லை என்று அழகாக அருளி செய்தார். இதற்கப்புறம் இன்னும் நிறைய காரணங்களை கூறுகிறார் ஏன் மணி சேவிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு. பராசரர், பரத்வாஜர், சாண்டில்யர் முதலான ரிஷிகள் அவர்களுடைய ஸ்மிருதிகளிலே கிருஹார்ச்சன கல்பங்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது திருவாராதனம் பண்ணுவது. அதிலே கிரகங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது கண்டாநாதம் சேவிக்க வேண்டும் என்று கூறவில்லை அவர்கள். அதற்கு மேல பாகவதம், ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம்னு பிரசித்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ பாகவத புராணம், அந்த புராணத்திலே ஏகாதச ஸ்கந்தத்திலே 11வது ஸ்கந்தத்திலே 27வது அத்தியாயத்திலே கிருஷ்ணன் கண்ணனெம்பெருமான் உத்தவனுக்கு இந்த கர்மயோகம் முதலானவைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது கிரகத்திலே எப்படி திருவாராதனம் பண்ண வேண்டும்ங்கிறத கூறுகிறான். அவ்விடத்திலும் நிறைய தூபம் தீபம் நிறைய வகையான உபச்சாரங்கள் எல்லாம் கூறியிருக்கிறானே தவிர மணி சேவித்தலை பத்தி கூறவில்லை. அதற்கு மேல இப்ப கீதாச்சாரியன் கண்ணனெம்பெருமான் கூறல, சாத்விக ஸ்மிருதிகளை அருளி செய்த பராசரர், பரத்வாஜர், சாண்டில்யர் முதலானவர்களும் அவரவர்களோட கிரகார்ச்சன விதியில கூறல. இதற்கு மேல பகவத் பாஷ்யக்காரர் எம்பெருமானார் அவருடைய நித்திய கிரந்தம், நித்தியம்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அவருடைய 9 கிரந்தங்களிலே ஒன்று. இந்த 9 கிரந்தங்களிலே ஒன்றான இந்த நித்தியத்திலே எப்படி ஒருவன் காலையிலே எழுந்ததிலிருந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முக்கியமா எப்படி திருவாராதனம் பண்ண வேண்டும்ங்கிறத பெருசா கூறியிருக்கிறார் எம்பெருமானார். இப்ப எம்பெருமானார் சொன்ன அந்த நித்திய கிரந்தத்திலும் கிரகத்திலே மணி சேவித்தல் என்பது சொல்லப்படவில்லை. மணி சேவிக்கணும்னு சொல்லல. இப்போ அவர் சொல்லலைன்னாலே மணி சேவிக்க வேண்டாங்கிறது கிடைச்சிடும். அதற்கு மேலே வாத்ஸ்ய வரதாச்சாரியர்னு ரொம்ப பிரசித்தரான நடாதூர் அம்மாள் அருளி செய்த கிரகாராதன கல்பம், அவர் அருளி செய்த திருவாராதன கிரமத்திலும் மணி சேவித்தல் என்பது இல்லை. ஆகையாலே சில கல்பங்கள்ல மணி சேவித்தல்ங்கிறது இருந்தாலும் இந்த மாதிரி பலர் மணி சேவித்தலை கூறாதபடியினாலே எதை யார் ஃபாலோ பண்ணுகிறார்களோ அதை அவர்கள் அப்படியே பின்பற்றுகிறார்கள். ஆகையாலே பெண்ணாகிறது மணி சேவித்தல் அப்படிங்கிறத தவறுங்கிற நோக்கத்துல இது சொல்லப்படவில்லை. மணி சேவிக்காமல் இருத்தல்ங்கிறத ஆச்சாரியர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். இப்போ மணி சேவித்தல்ங்கிறத சில கல்பங்களிலே, கல்பம்னா என்னன்னா அந்தந்த கிரகாராதன விதி, அந்தந்த கிரகாராதன பிரக்கிரியையை எழுதியவர்கள். இப்ப இவ்வளவு பேர் கூறல. எம்பெருமானார் நித்திய கிரந்தத்துல கூறல. இன்னும் நிறைய இடங்கள்ல இது இல்லை. இந்த எம்பெருமானார் நித்திய கிரந்தத்துக்கு வியாக்கியானத்திலும் இப்ப நிறைய பேர் வேதாந்த தேசிகன் முதலானவர்களாலே பண்ணப்பட்ட வியாக்கியானத்திலும் கூட இந்த கண்டாநாதம்
இது பண்ண வேண்டும்ங்கிறது கூறப்படவில்லை. ஆகையாலே இந்த கண்டாநாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளே இருந்து வருகிறது. இன்னும் பெரிய திருமலை நம்பின்னு பிரசித்தரான ஆச்சாரியர் அவர் எழுதின ஆராதன காரிக்கையிலையும் அது இல்ல அப்படின்னு கூறப்படுகிறது. இதற்கு மேலே அனந்த சம்ஹிதையிலே பஞ்சசம்ஸ்கார யுக்தானாம் வைஷ்ணவானாம் விசேஷதா கிருஹார்ச்சன விதானே தூ சங்கம் கண்டாரவம் தியஜேத்துன்னு ஸ்பஷ்டமாக பிரமாணம் கூறுகிறது. இப்ப பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து கொண்ட வைஷ்ணவர்கள் அவர்கள் கிரகங்களிலே திருவாராதனம் பண்ணும் பொழுது இந்த சங்கத்தையும் கண்டாரவத்தையும் சேவிக்க வேண்டாம், அதை விடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே பிரபன்னர்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த கண்டாரவத்தை விட வேண்டும் கிரகங்களிலே. அப்ப கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது. இப்ப இது முதல் கேள்வி வந்தது. என்ன கேள்வி? இப்ப பூதங்கள் பிசாச்சங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் துரத்தும் இந்த கண்டாரவம்னு கூறியிருக்கிறது. ஆகையாலே நீங்கள் பண்ண வேண்டும் அப்படின்ன உடனே அது வேண்டாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கு அவர்கள் மந்திரத்தினாலே யாக பூமியை புரோக்ஷணம் பண்ணுவார்கள். அந்த புரோக்ஷணத்தினாலேயே இது போயிடும், அதனால வேண்டாம்னு சொன்னார். அதுபோலேயே இன்னொரு கேள்வி எரிகிறது. பொதுவா சாஸ்திரங்கள்ல யாகங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சம்மித்தையிலே வேதங்களிலே ஒவ்வொரு மாதிரி யாகங்களை கூறிக்கொண்டே இருக்கும். இப்ப சோமயாகம்னு எடுத்துட்டா சோமயாகம் ஒரு இடத்துல வேதங்கள்ல கூறியிருக்கும், இன்னொரு இடங்கள்ல இன்னொரு மாதிரி கூறியிருக்கும். இப்ப என்ன பண்ணுவார்கள்? அனுக்தம் அந்யதோ கிராஹ்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன, எந்த இடத்துல பெரிதாக கூறப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு, சரி என்னோட எஜுர்வேத பாகத்துல இவ்வளவுதான் கூறப்பட்டிருக்கிறது, இன்னொரு வேதத்துல இன்னும் பெருசா கூறியிருக்குன்னா இதுல சொல்லாததும் அதுல இருந்தால் அதிலிருந்தும் அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு நாம் இந்த யாகத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்ப நம்முடைய ஒரு இடத்திலே சொல்லப்படவில்லை ஆகிலும் வேதங்களிலேயே வேற ஒரு இடத்திலே அது சொல்லப்பட்டு இருந்தால் நாம் இங்கும் அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கு பொருள். இப்ப அந்த ரீதியிலே அந்த நியாயத்திலே இங்கும் பார்த்தோமாகில் இப்ப சில பேர் சொல்லலைன்னாலும் சில பேர் சொல்லியிருக்கா. இப்ப வங்கிபுரத்து நம்பி அருளி செய்த திருவாராதன கிரமத்திலே கண்டாரவம் இருக்கிறது. அதற்கு மேல இன்னும் நிறைய ஸ்மிருதிகள் கூறுகிறது. என்னது? உத்காட்டனே கவாட்டஸ்ய பிரஸ்துதே பூஜனே ததா ஆவாகனேச்ச ஸ்னபனே புஷ்பதூபேச்ச தித்சிதே நீராஜனே யவனிகா சமுத்தாரே நிவேதனே ஹோமபூத பலௌ கர்மண்யுத்வாஹே சாலனே மணேஹே உத்சாதனம் பிசாச்சாதேர் பிரீணனஞ்ச ஹரேஃப் பரம் சந்நிதானம் அமர்த்தியானாம் கண்டாயாச்சாலனே பவேத் அசம்ஸ்கிருதாயாச்சலனே கிராமாதேச்சாலனம் பவேத் நிஷ்பலாச்சாபி பூஜா சியாத் பரஸ்ய பரமாத்மனஹா என்றெல்லாம் ஸ்மிருதிகள் கூறுகிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கதவு திறக்கும் பொழுது இந்த ஸ்நானம் தூபம் தீபம் எல்லா சமயத்திலும் மணி சேர்க்க வேண்டும். மணினால என்ன ஆகும்? அங்க இருக்கிற பிசாச்சுக்கள் முதலானவைகள்லாம் ஓடி போகும், எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல தேவதைகள்லாம் அவ்விடத்துல வந்து இருப்பார்கள். இந்த மணி சேவிக்கும் பொழுதும் ஏதோ ஒரு மணியை சேவிக்க கூடாது, ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே அடிச்சுங்கிறது பண்ணக்கூடாது. பிரதிஷ்டையான மணியை சேவிக்க வேண்டும். அப்பதான் கிராமம் முதலானவைகள் கிராம தேவதைகள்லாம் சந்தோஷப்படும்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப கிராம திருக்கோவில்ல, இப்போ ஒரு கிராமம் ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய திருக்கோவில்ல இதை பண்ண வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப கோவில்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கே, அப்ப கிரகத்திலையும் அதை பண்ணலாமே. கிரகத்திலேயே பண்ணலாம்னு வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கே, அதை இங்க சேர்த்து கொள்ளலாமே. இவர்கள்லாம் சொல்லலைன்னு என்ன, எம்பெருமானார் முதலானவர்கள் மணவாள மாமனிகள் முதலானவர்கள் சொல்லலைன்னு என்ன, வேற இடத்துல இருக்கிறத இங்கேயும் சேர்த்து கொள்ளலாமே, அது தப்பில்லையே, நல்லதுன்னு எடுத்துக்கலாமே எங்கேருந்து வேணாம் அப்படின்னு கேட்டால், ஒன்று இன்னொரு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய பலன் என்னன்னு பார்க்கணும். அதனுடைய பலன் இல்லாமல் வெறுமனே சேர்த்து கொள்ளுதல்ங்கிறது தேவையில்லை. இப்போ மணியினுடைய பலன் என்ன? நிறைய புண்ணியம் கிடைக்கும். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு புண்ணியத்தை கொண்டு எந்த ஒரு பலமும் பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் எந்த பிரயோஜனத்தையும் விரும்பாதவர்கள், ஆகையாலே அதுவும் வேண்டாம். சரி, பிசாச்சங்கள்லாம் ஓடி போகும், தேவதைகள்லாம் வசிப்பர்கள், அதுவும் புரோக்ஷணத்தினாலேயே பண்ணிவிட்டோம், இனி மணி எதற்கு? ஆகையாலே அந்யதா சித்தி அனன்யதா சித்தின்னு கூறுவார்கள். இப்ப வேற ஒரு தேவை இருந்தால்தான் நாம் அதை சேர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் வேறொன்றாலேயே கிடைத்து விட்டதாகில் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று சதனுஷ்டான தர்ப்பணத்திலே அருளி செய்திருக்கிறார். இப்ப நாம் திருவாராதனம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்?
கிரகங்களிலே வேற யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப என்ன ஆகும், இடது கையாலே மணியை அடிக்க வேண்டியிருக்கும். இப்ப கற்பூர ஆரத்தி காமிக்கணும்னா வலது கையால கற்பூர ஆரத்தி பண்ணுவோம். அந்த சமயத்துல இந்த மணியை அடித்தல் அப்படிங்கிறது இடது கையால பண்ண வேண்டி வரும். இந்த இடது கையால அதை பண்ணலாமா? அப்படி பண்ணுவது நிஷித்தமாச்சே. மணி அடித்தலை இடது கையால பண்ணுதல்ங்கிறது பண்ணக்கூடாது. வலது கையால தான் மணி அடிக்க வேண்டும்னு கூறியிருக்கிறது. அப்படி இடது கையால பண்ணான்னா சரி, வலது கையில வேற ஒரு காரியம் பண்றச்சே தானே பண்றோம். இடது கையால எதுவுமே பண்ணக்கூடாதான்னு ஹோமங்கள்லாம் பண்ணும் பொழுது ஹவிஷ் பாத்திரம், அந்த ஹவி இருக்கக்கூடிய பாத்திரத்தை, நெய் பாத்திரத்தை இடது கையால பிடிச்சுக்கோன்னு சொல்லுவார்கள். இப்போ ஹோமங்கள்லயே இடது கையை எதுக்கோ பிரயோகம் பண்றோம்ல, இடது கையே உபயோகப்படுத்த கூடாதுன்னே கிடையாதே. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம், மணியை இடது கையால அடித்துட்டு போவோம் அப்படின்னு கேட்டார்களாகில் அதற்கும் என்ன பதில் அருளி செய்கிறார் அப்படின்னா, ஹோம பாத்திரத்தை இடது கையால பிடித்து கொள்ள வேண்டும்னு அதற்கு தனியா சாஸ்திரம் கூறி இருக்கிறது. சாஸ்திரம் கூறாம நாம் பண்ணல. அந்த மாதிரி மணியை இடது கையால அடிக்கலாம்னு எங்கேயாவது சாஸ்திரம் இருக்கான்னு இல்லை. ஆகையாலே அது சாஸ்திரம் சொன்னபடினாலே இடது கையை நாம் பிரயோகிக்கிறோம். இங்கு சாஸ்திரம் அந்த மாதிரி கூறாதபடியினாலே நாம் இடது கையாலே மணி அடிக்க வேண்டி வரும். ஆகையாலும் ஆச்சாரியர்கள் அதை பரிகரித்தார்கள். நாம் கிரகங்களிலே பண்ண வேண்டாம்னு பரிகரித்தார்கள் என்று இவ்வாறும் சமாதானம் கூறியிருக்கிறார். இதற்கு மேல இன்னொரு முக்கியமான காரணம் என்ன கூறுகிறார்கள்னா, அசம்ஸ்கிருதாயாஸ் சாலனே கிராமாதேர் சாலனம் பவேத் நிஷ்பலா சாப்பி பூஜா சியாத் பரஸ்ய பரமாத்மனஹா அப்படின்னு. இப்ப மணியை அடிக்கவில்லை ஆகில் பூஜையானது நிஷ்பலமாக ஆகிவிடும், அதற்குண்டான பலன் கிடைக்காதுன்னு கூறியிருக்கிறது. அதற்கு மேல கூட பார்த்தோம், வாதனாத் லபத்தே புண்ணியம் யஜ்ஞகோத்தி சதோத்பவம். இப்ப நிறைய கோடி கோடியாக யாகம் பண்ண பலனானது நமக்கு மணி அடித்தலினாலே கிடைக்கிறதுன்னு கூறுகிறது. அப்ப என்ன ஆகிறது, மணி அடிக்காமல் இருந்தால் பலன் கிடைக்காது, மணி அடித்தால் நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டு இருக்கிறபடியினாலே இந்த மணி சேவித்தல்ங்கிறது யாருக்காக அப்படின்னா, கிரகங்களிலே யாரொருவர் எம்பெருமானை மகிழ்வித்து அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் பெற வேண்டும்னு பூஜை செய்கிறார்களோ. இப்ப அதிகாரிகள் பல பேர் இருக்கா. இப்போ சில பேர் எம்பெருமானுக்கு தினமும் பூஜை செய்து நல்லது நடக்கணும், எனக்கு நல்ல பணம் கிடைக்கணும், நான் நன்னா இருக்கணும், இந்த மாதிரி வேண்டிக் கொள்வார்கள். சில பேர் எம்பெருமானுக்கு பூஜை ஏதோ பெரியவர்கள் பண்ணுகிறார்களேன்னு பண்ணுவார்கள். சில பேர் அப்படி இல்லாமல் பகவானை மகிழ்விக்க வேண்டும்னு பண்ணுவார்கள். இப்போ இந்த மாதிரி யார் எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இப்போ யாரெல்லாம் ஒரு பலன் கருதி பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு மணி சேவித்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். யாருக்கு பலன் தேவையில்லையோ அவர்கள் அதை பண்ணக்கூடாது. ஆகையாலே நாம் முமுட்சுக்களாக, பிரபன்னர்களாக, ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு பிரயோஜனாந்தரத்தை கருதி இருப்பதினாலே கிரகங்களிலே மணி சேவிப்பதில்லை. இதற்கு மேல இன்னொரு கேள்வி வருகிறது. பூர்வாச்சாரியர்களிலே வங்கிபுரத்து நம்பி அவரும் பராசர பட்டர் அருளி செய்த இந்த திருவாராதன காரிக்கை, திருவாராதன கிரமத்திலேயும் மணி சேவித்தலை அவர்கள் கூறியிருக்கிறார்களே. இப்போ அவர்களும் பூர்வாச்சாரியர்கள், பராசர பட்டர் ஒன்று சொல்லியிருக்காருன்னு அதை கேட்க வேண்டாமா அப்படின்னா, பராசர பட்டர் திருவாராதனத்தை உபதேசிக்கும் பொழுது யாருக்கு உபதேசித்தார்னு ஒரு சரித்திரம் வருகிறது. இப்போ ஒருத்தன் எனக்கு திருவாராதனம் சொல்ல வேண்டும்னு கேட்டான். அவன் தாழ்ந்த அதிகாரி, அவனுக்கு ஒன்றும் இன்னும் அவ்வளவு பாக்கம் பிறக்கவில்லை, இன்னும் வைஷ்ணவ நிஷ்டை பிறக்கவில்லை. ஆகையாலே அவனுக்கு பெரிய திருவாராதனமாக விண்ணப்பித்தார். அதே தான் திருவாராதனம் பண்ணும்பொழுது என்ன பண்ணார், இலையிலே அமர்ந்து இலையிலே அன்னங்களை பரிமாறிக்கொண்டு தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு அந்த இலையில இருக்கிறதே அப்படியே காண்பித்தார். இப்ப பராசர பட்டர் என்ன சொன்னார், அவனுக்கு இதுவே நான் இவ்வளவு பெருசா அவன் கேட்டான், இந்த மாதிரி பராசர பட்டரே நீர் மட்டும் இவ்வளவு சின்னதா பண்றீர், எனக்கு மட்டும் பெருசா சொல்றேரே அப்படின்னு கேட்டதற்கு பராசர பட்டர் என்ன அருளி செய்தார், உனக்கு அதுவே கம்மி, எனக்கு இதுவே அதிகம்னு அருளி செய்தார். அந்த மாதிரி அதிகாரத்தை பொறுத்து இந்த திருவாராதனத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆகையாலே பராசர பட்டர் அருளி செய்ததும் வங்கீபுரத்து நம்பி அருளி செய்ததும் பிரயோஜனாந்தரத்தை கருதி பண்ணக்கூடிய அதிகாரிகளை குறித்து, பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக எம்பெருமானை மகிழ்விக்க வேண்டும்னு பண்ணக்கூடியவர்களுக்கு இது தேவையில்லை என்பதை சித்தாந்தம் செய்து இந்த சதனுஷ்டான தர்ப்பணத்திலே இந்த கிரகத்திலே ஆராதனம் பண்ணும் பொழுது திருமணி சேவித்தல் என்பது செய்ய வேண்டாம், செய்யும் வழக்கம் இல்லை என்பதை நிர்ணயித்திருக்கிறார். இதுல
தாத்பரியமாக என்ன அப்படின்னா, மணி சேவிக்காமல் இருப்பது சரிதான் என்பதை நிர்ணயித்திருக்கிறார். அது மணி சேவித்தல் என்பது தவறுங்கிறத நிர்ணயிக்கல. இப்ப மணி சேவித்தல் அந்தந்த கல்பங்களிலே தனியாக குறிப்பிட்டிருக்கிறது. அந்த கல்பத்தை பின்பற்றி பண்ணக்கூடியவர்களுக்கு அது உண்டு. அந்த மாதிரி மணி சேவிக்காமல் இருத்தல்ங்கிறது பல பேரால சொல்லப்பட்டிருக்கிறது, நாமே பார்த்தோம். இப்ப எம்பெருமானார் திருவாராதனத்திலும் இல்லை, மணவாள மாமனிகள் திருவாராதனத்திலும் அது சொல்லப்படவில்லை என்பதினாலே நாமும் பண்ணுவதில்லை என்பதுதான் இதனுடைய தாற்பயம். மேலே அடுத்த விசாரத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.